A to Z. சதம் அறிவோம். அடுத்தது செவிலியர்கள். அவங்களோட கோரிக்கைகளை ஏதாவது அநியாயம் இருக்கா, இல்லாட்டி இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரான கோரிக்கையை அவங்க கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா அவங்க கேட்கிற கோரிக்கை இந்திய அரசியல் சாசனம் ஆர்டிகல் 39D என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். அதுதான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, வேற எதுவுமே கேட்கல. நம்மளோட ஹைகோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு, அதுவும் அரசாங்கத்தை கேள்வி கேட்டு அந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்ன கேள்வினா, சம வேலை செய்யறவங்களுக்கு ஏன் இந்த பாகுபாடு? ஒரே வேலை செய்யற 2 பேர்ல ஒருத்தருக்கு ஒரு சம்பளமும் இன்னொருத்தருக்கு குறைவான சம்பளமும் ஏன் கொடுக்குறீங்க? ஸோ அதை நீங்க ரெகுலேட் பண்ணுங்க. இமிடியட்டா அவங்களுக்கும் ஜாப் பர்மனன்ட் பண்ணி அவங்களுக்கும் ஈக்குவல் பே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த ஆர்டரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கவர்மெண்ட் அப்பீல் போறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிதிச்சுமை அப்படின்னு ஒரு காரணம் சொல்லி அவங்களோட கோரிக்கையை நிராகரிக்கிறாங்க. அதன் பிறகு அதுல ஒரு பகுதி மக்களை மட்டும்தான் வந்து அது பர்மனன்ட் பண்றாங்க. மீதி பகுதியை வந்து அவங்க பகுதி மக்களை வந்து அவங்க பர்மனன்ட் பண்ணல இந்த செவிலியர்ல. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி தான். ஸோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கவங்கள ஒரு பகுதியை வந்து அவங்க கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த போராட்டத்தோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது இல்லையா? அதே சமயம் போராட்டத்தோட வீரியத்தை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அதுலயும் உள்ள அரசியல் இருக்கு, அது உங்களோட பார்வைக்கு நினைக்கல.